ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ ஃபுல் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆடிப்பட்ட வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எந்த லெவலில் நம்ம செடிகள்லாம் வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், க்ரோபேக் கார்டன்ல இருந்து நம்ம வெளியில் நிலத்திருக்க தோட்டத்துக்கு நுழையும் போதே இங்கே பார்த்தீங்கன்னா வாசல்லையே நம்ம கொய்யா மரமும் பெரிய சுண்டக்காய் மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. செடி இல்லாத மரம் இப்போதைக்கு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அதுக்கு மேலே போன சீசனில் இருந்த இந்த பரங்கிக்காய் கொடி படர்ந்து பாருங்க, மொட்டுக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, அழகாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கொடியை இது மேலே ஏறிட்டு இருக்கிறதால வெயிட் தாங்காமல் கிளை கீழே தொங்கிட்டு இருக்கு. அடுத்ததா இதெல்லாம் நம்ம புதுசாக ஒரு 2 ரக அவரை வாங்கியிருக்கோம். போன சீசனில் போட்ட அவரை ரகம் இங்கே பாருங்க, லைட்டாக இந்த ரெட் ஷேடு வருது பாருங்க. இந்த அவரை போன சீசனில் போட்டிருந்தது. அது இல்லாமல் இன்னும் 2 அவரை ரகம் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குறது கருமஞ்சள். போன சீசனுக்கு ரொம்ப சின்ன பீஸை நடவு பண்ணதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில். அந்த மஞ்சளை நான் அறுவடை பண்ணவே இல்லை, அப்படியே கவர்லேயே வளர்ந்துட்டு வந்தது. இப்போ அந்த கவரில் இருந்தது திரும்பவும் முளைச்சி வந்தது, அதை அப்படியே நடவு பண்ணிட்டேன். அடுத்ததா நம்ம மஞ்சளுக்காக ரெடி பண்ண மேட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் நடவு பண்ணியாச்சு. அதுவும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார் ஃப்ரூட் மரத்துக்கு அடியில் ஒரு செம்போத்து போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்க. அடுத்ததா சீசன் ஆரம்பிச்சு பழமரங்கள்லயும் ரொம்ப சூப்பராக இருக்கு அறுவடை. இது 2 நாளைக்கு முன்னாடி தோட்ட வேலை செய்யும் போது பறிச்சு இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதுதான் இப்போ நல்லா பழுத்திருக்கு. அதோடவே நம்ம கொய்யா மரத்துலயும் நிறைய பழங்கள் சூப்பரா வந்துட்டு இருக்கு. நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு கொத்துல எத்தனை காய் இருக்கு பாருங்க. நல்லா பழுத்து கலர் மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வந்த உடனே நிறைய கொய்யாக்காய் கண்ணில் படும். வந்த உடனே பறிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே தான் தோட்ட வேலையை பார்ப்பேன். அடுத்ததா மேரிகோல்டு, காஸ்மோஸ், கத்திரி எல்லாமே இங்க நாற்று விட்டுருக்கேன். இதுல இருந்து வளர்ந்த நாத்தெல்லாம் நடவு பண்ணிட்டு இன்னமும் இந்த சாமந்தி செடிகள் எல்லாம் நடவு பண்ணணும். அடுத்ததா போன சீசன்ல நடவு பண்ணியிருந்த சாமந்தி செடிகள் எல்லாமே ரொம்ப செழுமையா அழகா வளர்ந்துட்டு வருது. அடுத்ததா இது நித்திய கல்யாணி செடிகளோட சீசன் நினைக்கிறேன். எல்லா செடியிலுமே ரொம்ப சூப்பரா பூவெல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய சைஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. சம்மருக்கு அப்புறம் நல்ல மழை பெஞ்சதுனால நம்ம தோட்டமே இப்ப ரொம்ப பசுமையா மாறி இருக்கு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. செம்பருத்தி பூ செடியில எவ்வளவு கீழே பூத்திருக்கு பாருங்க. வெயிட் தாங்காம கீழே கிடக்குது. கிளை இங்க இருக்கு, இந்த பூவோட வெயிட் தாங்காம கீழே கிடக்குது. அடுத்ததா இந்த தடவை விதவிதமான கலர்கள்ல சாமந்தி செடிகளை வாங்கி நடவு பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மேட்டு பாத்தி போட்டிருந்த இருமுடி பாத்தி, மேட்டு பாத்தியில இருமுடி பாத்தி, அதுல இப்ப பரங்கிக்காயும் வெள்ளரி அப்புறம் சிவப்பு சோளம் இதெல்லாம் போட்டு நல்லா முளைச்சு வந்திருக்கு. அழகா வளர ஆரம்பிச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா மெழுகு பீர்க்கன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி செடி எவ்வளவு அழகா, எத்தனை பூக்கள் பாருங்க. ஒரு சின்ன செடி தான். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது இதெல்லாம் சிறுவள்ளி கிழங்கு. இது எல்லாம் இந்த பாத்தி, இதுவும் ஒரு புதுசா போட்ட இருமடி பாத்தி தான். அதுல இந்த சிறுவள்ளி கிழங்கு நடவு பண்ணிருக்கேன். எல்லாமே ரொம்ப அழகா முளைச்சு வந்துருச்சு. அடுத்ததா வெண்பூசணியும் ரொம்ப அழகா முளைச்சு வந்திருக்கு. இது வீட்டுக்கு சமையலுக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணதுல இருந்து விதை எடுத்து போட்டது. முளைக்குமான்னு நினைச்சேன், பரவாயில்ல, முளைச்சு வந்திருக்கு. ஓரளவுக்கு விதைகள் எல்லாம் முளைச்சிருக்கு. அதோட போன சீசன்ல இந்த இடத்துலதான் நம்ம அவரை பந்தல், இதுலதான் அவரைக்காய் போட்டிருந்தோம். இப்பதான் பந்தல்ல இருந்த அந்த காஞ்ச கொடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல அவரைக்காய் தான் நட்டிருந்தோம். இப்ப இந்த இடத்துல ஒரு புடலங்காய் நடவு பண்ணிருக்கேன். இந்த இடத்துல சின்னதா ஒரு இருமடி பாத்தி ரெடி பண்ணி அதுல அவரைக்காய் நடவு பண்ணிருக்கேன். அடுத்ததா இந்த இடத்துலதான் நம்ம ரோஸ் செடி எல்லாம் இருக்கு. பார்க்கும்போது தெரியும், ரோஸ் எல்லாம் பூத்திருக்கு. ஆனா எல்லாம் புதர் மாதிரி களச்செடி வளர்ந்துருக்கிறதால நடுவுல மாட்டிட்டு சரியா தெரியல ரோஜா செடி இருக்கிறது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் ரோஸ் இவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. நிறைய மொட்டுக்கள் இருக்கு. அடுத்து இப்ப நம்ம பாக்குறது டிசம்பர் செடி. இங்க 2 கலர் செடி நடவு பண்ணிருக்கேன். ராமர் கலர்னு சொல்லுவாங்க, ஒயிட் அண்ட் ப்ளூ, அப்புறம் வெறும் ப்ளூ கலர். இந்த மாதிரி 2 விதமான செடி இங்க எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ நம்மளுடைய தோட்டத்துல நிறைய விதமான கொடி வகை காய்கறிகள் நடவு பண்றதால இந்த ஒரு பந்தல் மட்டும் நம்மளுக்கு போதாது. அதனால நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய சுண்டைக்காய் செடி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பந்தல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு அதுக்கு அடியில எல்லாம் ஒரு கொடி வகை காய்கறியை நடவு பண்ணியிருக்கோம். நம்ம நடவு பண்ணாமலேயே இங்க பாத்தீங்கன்னா ஒரு பூனைக்காளி கொடி நல்லா இந்த செடி மேல ஏறி இப்ப நல்லா காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஒரு கொத்து அப்படியே காஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இது லாங் பீன்ஸும் பீர்க்கங்காய் விதைகளும். இது பப்ளி மாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்க ஏரியாவில். பொமேலோன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு பெரிய சிட்ரஸ் வகை பழம். இது விதையில இருந்து தானாவே முளைச்சு வந்தது. இப்ப இந்த மரத்து மேலேயும் இந்த கொடிகளை படர விடலான்னு அதுக்கு அடியிலேயே நடவு பண்ணிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் பீர்க்கங்காய் தான். இது நாட்டு அத்தி மரம். அடுத்து இந்த மாதிரி காஞ்சு போன கிளையிலையும் இந்த மாதிரி மண்ணில் நடவு பண்ணிட்டு அதுக்கு அடியிலையும் ஒரு புடலங்கொடி நடவு பண்ணிருக்கேன். அதுவுமே அழகா வளர்ந்துட்டு வருது. இந்த மாதிரி கிளைகளை நடவு பண்ணும்போது அடியில இந்த கிளைக்கு அடி பாகத்துல மண்ணுக்கு உள்ள நடவு பண்றதுக்கு முன்னாடி அதுல பிளாஸ்டிக் கவரை நல்லா சுத்திட்டு நடவு பண்ணீங்கன்னா இந்த குச்சி சீக்கிரம் மக்கி போகாது. எங்களோட தோட்டத்துல
இருக்கக்கூடிய மண்ணில் சீக்கிரமா கரையான் வந்துடும். அதனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை சுத்திட்டு தான் நான் நடவு பண்ணுவேன். இந்த மாதிரி குச்சியெல்லாம் சப்போர்ட்டுக்கு நடவு பண்றது எல்லாமே அப்படிதான் நடவு பண்ணுவேன். அடுத்து இப்ப நீங்க பாக்குற பாகற் கொடியை வந்து இந்த மாதிரி அத்தி மரத்துல ஒரு சின்ன குச்சி வச்சு சப்போர்ட்டுக்கு அதை வச்சு கட்டி வச்சிருக்கேன். இது வந்து கீழே தான் படர்ந்து இருந்தது. நேத்து தான் இதை எடுத்து இந்த மாதிரி சுத்தி விட்டுருக்கேன். ஏன்னா இது அப்படியே தரையில படர விட்டா பக்கத்துல இருக்க செடியை ஃபுல்லா போட்டு அமுக்கிடும். இது வந்து தானா முளைச்சு வந்த பாகற்காய் தான். இப்பயே பாத்தீங்கன்னா காய்கள் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க காயெல்லாம் அழகா வந்துட்டு இருக்கு. நிறைய பிஞ்சு விட்டு இருக்குது பாருங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது வந்து இது வந்து செடி கோழி அவரை. இதை நடவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்பதான் இது நல்லா செழுமையா வளர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளா அப்படியே நட்ட மாதிரியே இருந்தது. இப்பதான் அழகா வளருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் இந்த அளவில் தான் நம்ம ஆடிப்பட்ட வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம விதைச்ச விதைகளோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம பார்ப்போம். உங்களுடைய தோட்டத்தில் ஆடிப்பட்ட வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.